அல்-கொய்தா அமைப்புடன் தொடர்புடைய பயங்கரவாதி சென்னை கோயம்பேட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். அல்-கொய்தா அமைப்புடன் தொடர்புடைய பயங்கரவாதி சென்னை கோயம்பேட்டில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். மேற்கு வங்க மாநிலத்தில் உபா சட்டம், இந்திய அரசுக்கு எதிராக போர் தொடுக்க நினைத்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தேடப்பட்டு வந்த தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய முக்கிய நபரை கோயம்பேடு காவல் நிலைய போலீசார் உதவியுடன் மேற்கு வங்க போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அனோவர் ஷேக் என்ற 30 வயதான நபர் சென்னையில 6 மாதங்களாக தங்கி பல்வேறு பணிகளை செய்து வந்திருக்கக்கூடிய நிலையில தற்போது அவரை கைது செய்திருக்கிறார்கள். மேற்கு வங்க மாநிலம் புர்காடன் என்ற பகுதியை சேர்ந்த அனோவர் ஷேக் என்பவர் அன்சர் அல் இஸ்லாம் என்ற தீவிரவாத அமைப்பில் முக்கிய நபராக செயல்பட்டு வருவதும், இவர் ஏற்கனவே இந்த தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்பில் இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக அல்-கொய்தா மற்றும் பங்களாதேஷ் நாட்டிற்கு ஆதரவாக உள்ள இயக்கமாக செயல்பட்டு வரக்கூடிய ஒரு இயக்கத்திலும் இவர் முக்கிய நபராக செயல்பட்டு இருப்பதாகவும், தீவிரவாத மற்றும் தேச துரோக வழக்கில் தேடப்பட்ட அந்த இவர் சென்னையில் பதுங்கியிருப்பதாக ஏற்கனவே இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட அபிபுல்லா என்ற நபர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் மேற்கு வங்க போலீசார் ஸ்பெஷல் டாஸ்க் போலீசார் கோயம்பேடு காவல் நிலைய போலீசார் உதவியுடன் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். கோயம்பேடுல விருகம்பாக்கம் பகுதியில் ஒரு கட்டிடத்தில், அதாவது IAS IPS இருக்கக்கூடிய அருகிலே ஒரு கட்டுமான பணி நடைபெற்று வந்திருக்குது. அந்த இடத்துல தங்கி 6 மாதமாக இவர் வேலை செய்து வருவதும், தற்போது ஒரு ஹோட்டலில் இஸ்திரி பணி செய்து வருவதும் தெரிய வந்திருக்கிறது. இவர் இந்த அதாவது இளைஞர்களை மூளை செலவு செய்து தேச துரோக வழக்குக்கு, அதாவது தேச துரோக செயலில் ஈடுபட்டதாக மேற்கு வங்க போலீசாரால் நீண்ட காலமாக தேடப்பட்ட வந்த நபர் என்றும் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து ஷேக் அனுகரிடம் விசாரணையானது நடைபெற்று வருவதாகவும், இவர் யாருடன் தொடர்பில் இருக்கிறார் என்ற விவரங்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு இருப்பதாகவும், சென்னையில் இவருடன் தொடர்புடைய நபர்கள் யாராவது தங்கியிருக்கிறதா என்ற விவரங்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. தொடர் விசாரணை பண்பு மேற்கு வங்க போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.